அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? குட் மார்னிங் பேப்ளே. ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து கம்பேக் கொடுத்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போகிறோம். ஓ மகன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்டா. இல்ல என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவான். அறிவு கேட்ட ஓனாட்டு வீடியோ போட போகிறோம். அதுக்கா என் மகன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான். டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேப்ளேட் அன்பாக்ஸ் வேறு பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பேப்ளேட் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று. அது என்னென்னா சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அந்த பெல்லை சுண்டி விட்டு போயிருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்ளேட் நம்ம வாங்கலாமா வேணாமா, ஏன்னா இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ஃபேக் பேப்ளேட், கரெக்டாக? ஸோ அதனால் இந்த பேப்ளேட் வாங்கலாமா வேணாமா, வாங்கி ஏமாந்துருவோமோ, உடஞ்ச மாதிரி இருக்குமோ, நல்லா இருக்காதோ நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எவ்வளவு பார்த்துருப்பேன். ஸோ அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் நான் இங்கே சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சட்டப்புடன் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட் இட் ட்ரிப். இதை பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது கூட சேர்த்து நான் ஒரு லான்ச்சர் வேறு ஆர்டர் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மலாக கூட வாங்கிக்கலாம். இது நம்ம பிளேட் கிங்ஸ்ன்ற ஃப்ளேம் பிராண்ட் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அது வந்து டயப்ளோ நெமிசிஸ் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் இந்த பேப்ளேட் சீரீஸ்லேயே வெயிட்டான பேப்ளேடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்ளேடு கூட நம்ம ஒரு லான்ச்சராக இது பண்ணியிருக்கோம். ஏன்னா லான்ச்சர் நம்மக்கிட்ட உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் பேக்கெட்டே ஃபுல்லாக வெயிட் ஆகுதுங்க. அவசியமான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அனாவசியமான ஒன்றத்தை பார்த்துருவோம். ஒரு நல்ல பேச்சாளரை மிஸ் பண்ணிட்டோமா? அதுதான் அந்த பே டூல். இது நிறைய கிடக்குது என்கிட்ட. பேப்ளேடை விட பே டூல் தான் இப்போலாம் அதிகமாக கிடக்கு. ஸோ அடுத்து எனர்ஜி லேயர் பார்த்தீங்களா, கரையல்னு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்ற மாதிரி இருக்குது. அடுத்து ஃபேஸ் போல்ட் பருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டிக்கர் ஓட்டினா பக்காவாக இருக்கும். அடுத்து ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா. அடுத்து ஃபியூஷன் வீல். இது வந்து ஒரு 4D இதுன்றதுனால, பேப்ளேடுன்றதுனால இப்போ 2 இதுவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே 2 மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கலாம், இப்படி. ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா மற்ற ஃபியூஷன் வீலெல்லாம் விட இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சு இப்படி வச்சா இப்படி வச்சா ஒரு மோடு, அப்புறம் இப்படி திருப்பி அது மோடு மறந்துட்டேங்க, நான் பார்த்துட்டு வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒன்றுத்தையும் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்களா மான்ஸ்டர் மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள், மூஞ்சி பயங்கரமாக இருக்கா. 3 சைடு 3 இருக்கும், பல்லுலாம் வச்சுக்கின்னு இருக்குது. உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குற அளவுக்கு பெருசாக பல் வச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து அது கீழே வைக்கிற இன்னொன்று. இதில் என்னங்க வால் மாதிரி எது இருக்குது? ஆமாம், இதோ. ஸோ இவ்வளோ தான் இந்த இது. அடுத்து முக்கியமான ஒருத்தனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவன் தான் பர்ஃபார்மன்ஸ் டிப். அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் டிப் அதானே, ஆமாம், பேர் வேறு மறந்துட்டேங்க. ஸோ இதில் வந்து இந்த இருங்க எல்லா பேரையும் மறந்துட்டேன் ஒரே நிமிஷம். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேன். இந்த ஸ்பின் ட்ராக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிப்பும் தனித்தனியாக தான் எல்லா பேப்ளேட்லேயும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பேப்ளேடில் இந்த 2த்தையும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் 2 மோடு இருக்குது. அது ஃபஸ்ட்டு இப்படி இருக்கா, சப்பையாக இருக்காமல் முன்னாடி, அப்படின்னா அது அட்டாக் மோடில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பட்டன் தெரியுது பாருங்கள். இந்த பட்டனை பிடிச்சி ஐயோ இந்த அவசப்படுறானே, கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது இருக்குல்ல, இந்த பட்டனை பிடிச்சி இப்படி தூக்கி இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு ஷார்ப் டிப் மாதிரி வருதுல்ல, இது வந்து பேலன்ஸ் மோடு. ஸோ இது 2 மோடு, இதில் 2 மோடு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 2 மோடு, அதாவது அந்த ஃபியூஷன் வீலில் 2 மோடு இருக்குது. மொத்தம் 4 மோடு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம சுற்றி விட்டு பார்ப்போம். ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேப்ளேடோட மெட்டல் வீல் மட்டும், அந்த ஃபியூஷன் வீல் மட்டும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 50 கிராம் 48 கிராம் கிட்ட இருக்குது. ஸோ இது தனியாக வச்சா 26, இது தனியாக வச்சா 22.
மொத்தம் 48 கிராம் இருக்குது. ஸோ மொத்த பேப்ளேடோட வெயிட் எவ்வளோன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ மொத்த பேப்ளேடையும் வைக்கிறோம். மொத்த பேப்ளேடோட வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 57 கிராம் கிட்ட வருது. ஸோ இது சொல்லப்போனால் கொஞ்சம் ஹெவியான பேப்ளேட் தான். ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் நம்ம பேட்டில் போட்டுருவோம். இப்போது நம்ம 3, 2, 1 இருங்க எந்த இதில் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் இதில் தான் இருக்குது. 3, 2, 1 ரெடி. எங்கப்பா நான் சும்மா கம்மி பவரில் தான் விட்டேன். அதுக்கே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கிட்ட சுற்றிடுச்சு. ஸோ இருங்க நம்ம இது அட்டாக் டைப்புக்கு மாற்றிட்டு இதுக்கப்புறம் விடுவோம். பார்த்தீங்கன்னா அட்டாக் டைப் மாற்றிட்டேன். ஸோ விடுவோம். 3, 2, 1 ஐயோ அது எனக்கும் பேப்ளேடு கேட்டால் தெரில. நான் மாதம் ஏதாவது பேசிட்டு விடும் போது தான் அந்த பேப்ளேடு வந்து லூஸு மாதிரி வெளில போயிடுது. இருங்க மெதுவாக விடுவோம். 3, 2, 1 ரெடி. ஓகே. பக்கா அட்டாக் டைப் மாதிரியே சுற்றுறான். வாரே வா அப்படியே சுற்றிட்டு அட்டாக்கில் அப்படியே நின்றுட்டான் பாருங்க. அப்படியே தலைகீழ அதான் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டான். ஸோ அட்டாக்லேயும் நல்லாவே ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுறான் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது கொடுத்துருக்கதே பிளாஸ்டிக் டிப் தானே. ஸோ ரப்பர் டிப்பாக இருந்தால் டக்குன்னு ஸ்டாமினா போயிடும். பட் பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால அட்டாக்லேயே கொஞ்சம் நல்லா ஸ்டாமினா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை சொல்ல வந்துட்டேன். அதாவது இந்த பேப்ளேடோட யூசர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகோ தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேப்ளேட் வாங்கலாமா வேணாமா, அதாவது டக்கரடோமிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமா, அதாவது ஃபேக் பேப்ளேட்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 100%க்கு ஒரு 75% நான் கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டும் ஏற்ற மாதிரி வெயிட்டும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டாமினா நல்லா மெயின்டைன் ஆகுது, அட்டாக்கும் விகரஸாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் இது வாங்கலான்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்குங்க, வாங்க வேணான்னா வாங்காதீங்க. ஸோ இது நல்லா இருக்குது இந்த பேப்ளேட். ஸோ அவ்வளோதான் வீடியோ. சரி ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பை பாய்.